ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம் தேவன் அற்புதம் அடையாளங்கள் மூலமாக நமக்கு உதவி செய்கிறவர். என்னை உண்மையாய் தேடுவீர்களானால் கண்டடைவீர்கள் என்கிறார். அவரது வார்த்தை சத்தியம். அவர் வார்த்தையின்படி உண்மையாய் நடப்போமானால் மேன்மையான முடிவை நிச்சயம் கண்டடைவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன் நமது எதிர்காலத்தையும் முடிவையும் அறிந்தவராய் இருக்கிறார். அவரது பாதையில் ஆபத்து இல்லை, துன்பம் இல்லை என்று சொல்ல முடியாது. எது இருந்தாலும் முடிவு மகா மேன்மை உள்ளதாய் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதை கண்டடைய முழு இருதயத்துடன் கர்த்தரை நாம் தான் தேட வேண்டும். நமது இன்னல் துன்ப வேளையில் தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று நாம் வருத்தப்படலாம். யூதாவின் பேரில் அவர் கொண்டிருந்த எண்ணத்தையே அவர் நம்மிலும் கொண்டிருக்கிறார். நாம் தான் அவரது குரலுக்கு வசனத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையுள்ள எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள அவரது கட்டளைகளை கை கொண்டு அவரது அநாதி சித்தம் நிறைவேறும் வரையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் நொந்து போகாமல் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். எந்த வேளையிலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற சுதந்திரத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு எப்போதும் உண்டு. எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சத்துருக்கள் நடுவிலும் வியாதியிலும் மரண கண்ணிகளிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி சாய்க்கிறார். நாம் அவரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினால் ஏதேனும் ஒரு வழியில் கர்த்தர் நம்மோடு இருக்கும் நிச்சயம் நமக்கு தருவார். தேவனை நீங்கள் தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். இப்பொழுதே முழங்கால் படியிட்டு தேடுங்கள். ஜெபம் செய்வோம். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று உரைத்த பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, முழு இருதயத்தோடு உம்மை தேடாததை உணர்கிறேன். எந்த நிலையிலும் உமது பிரசன்னத்தில் வாழ எனக்கு கிருபை தந்தருளுங்க. கர்த்தாவே, மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவர் இரக்கம் செய்து இரவில் நன்கு உறங்கவும் ஆரோக்கியம் சுகத்துடன் வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன் என்று வாக்களிய தேவரீர் பற்பல கொடிய வியாதிகளினால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்கு கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தளவும், கோர விபத்துகளில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் விரைவான சுகம் பெறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும் இரட்சிப்பில் கலிகூறவும் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை மேற்கொண்டு தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் தேவ அனுக்கிரகம் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஏற்ற துணையை தந்தள்ளி சிறந்த இல்லற வாழ்வு அமைய செய்யுங்க. கர்த்தாவே, விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைகளுக்கு மற்றும் வேலைக்கு செல்கிற ஒவ்வொருவரும் சகல தீமைக்கும் விலைக்கு தங்களை காத்துக்கொள்ளவும் தேவ கிருபை அவர்களை தாங்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசவத்துக்காக காத்திருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து அவர்கள் பயங்கள் பலவீனங்கள் நீக்கி குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சஞ்சலத்தோடும் ஆத்ம வியாகுலத்தோடும் பற்பல தேவைகளுக்காக ஜெபிக்கும் உங்க அன்பு பிள்ளைகளின் விருப்பம் வேண்டுதலை நிறைவேற்றி ஆத்மா விசுவாசத்தில் பலப்படவும் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் உங்க அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி அவர்கள் நிந்தைகளை மாற்றி அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. பல வருடங்களாக வேலைக்காக முயற்சி செய்கிற மக்கள், வேலையில் நிரந்தரத்துக்காக காத்திருப்பவர்கள், வேலையை இழந்தவர்கள், இது போன்ற கஷ்டத்தில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டவும் வேலை வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சியாய் சமாதானமான வாழ்க்கை வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். போதுமான வருமானம் இன்றியும் வீண் ஆடம்ப செலவினங்களினாலும் மது போதை அடிமைத்தனத்தினாலும் கடன் சுமையால் வருந்தும் மக்கள் விடுதலை பெறவும் மனம் திரும்பவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேசத்தில் மலிந்து கிடக்கும் பாவமாகிய பொய், ஏமாற்றுத்தனம், மதுபானம், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள மக்கள் மனம் திரும்பவும் பாவ கண்ணிகளிலிருந்து விடுதலை பெறவும், பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் விற்பனைகள் தடுக்கப்படவும், போதைப் பொருள் கடத்துகிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளாய் திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர்
ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளர ஆளுகிறவர்கள் தேவரீர் உமக்கு முன்பாக உண்மையாய் உத்துவமாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் வளமான தேசத்தை உருவாக்கிடவும் வழி நடத்துங்க. மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்ம ஆதாய பணியில் கர்த்தரை சார்ந்து ஊழியம் செய்யவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிக நமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.